Welcome guys. In the video we wanted to share 5 tips to take your career to the next level or make your professional life more better in the year 2022. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Tip number 1, be your own salesman. ஸோ நம்மளை தவிர வேறு யாராலையும் நம்மளோட ஸ்கில் செட் அண்ட் நம்மளோட பண்ண டாஸ்க் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து பெஸ்ட்டாக செல் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி இயர் யூ வுட் ஹவ் ஃபேஸ் லைக் உங்கள் மேனேஜர் வந்து என்னப்பா பண்ண இந்த இயர் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆர் அப்படி கேட்டாங்க அப்படின்னா வி வுட் கான் பிளாங்க் ஆர் லைக் ஒரு 10-15 திங்ஸ் நம்ம ஆக்சுவலாக பண்ணியிருந்தோம்னாலுமே நமக்கு அந்த டைமில் ஒரு 1 or 2 திங்ஸும் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நம்மளால் வந்துட்டு வி கான்ட் ஆர்கியூமெண்ட் ஆர் பி லைக் be a proper advocate for our task whatever we have done. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் day 1 of this year நம்ம வந்து என்னென்ன அப்ரிசியேஷன்ஸ் வருது ஆர் இட் கேன் பி மைனர் திங்ஸ் we can make a proper track of it so that at the end of the year we can show even small things and justify for our like என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் so that you have the proper tracker. So first thing is to have a proper tracker and be a best salesman for yourself. Tip number 2, plan for certifications. ஸோ நீங்கள் ஒரு புது ஸ்கில் செட் கற்றுக்கணுன்னாலும் சரி ஒரு புது ரோலுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் அந்த ரோலுக்கு சம்மந்தமான எனி ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா டார்கெட் பண்ணுங்கள். இன்கேஸ் இஃப் யூ couldn't டார்கெட் அட்வான்ஸ் லெவல் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் பேஸ் லெவல். ஸோ எதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி தட் மைட் நாட் பி த கேஸ். பட் அட்லீஸ்ட் உங்களை நீங்களே மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு லெட்ஸ் சே எனக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே வந்து ஒரு லெவல் பண்ணுறதுக்கு ஆர் டு செட் ரைட் எக்ஸ்பெக்டேஷன் டு தி அவுட் சைட் வேர்ல்டு ஆர் டு யுவர் ஓன் கம்பெனி இந்த சர்டிஃபிகேஷன் வில் பி யூஸ்ஃபுல். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நான் எக்ஸ்பர்டைஸ் ஆகணுன்னா இஃப் யூ டிட் பி லைக் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் யூ ஆர் அட் லைக் level 1. இஃப் யூ டிட் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் லைக் எம்டெக் ஆர் எம்இ தென் அது ஒன்று. வேறல்ஸ் இஃப் யூ டு பிஹெச்டி தென் ஹையர் லெவல், ரைட்? ஸோ சேம் வே நம்ம வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன் பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா தென் வி கேன் சே லைக் எனக்கு இந்தந்த லெவல்லாம் இருக்கும் அண்ட் தென் ஐ ஹவ் ப்ரூவ்ட் பை மை செல்ஃப் by clearing that அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதுக்கு this certification will be helpful. So go for certification planning. Tip number 3, start utilizing உங்களோட desired skill set or desired tools வந்து for your day to day life. இப்போ உதாரணத்துக்கு you want to be a DevOps அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ டெவாப்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவை? லெட்ஸ் சே Git ஒரு repository tool and then CI/CD and maybe Docker, Kubernetes இந்த மாதிரி வந்து ஒரு let's say ஒரு 10 set of tools இருக்குன்னு வச்சுக்குவோம். Same way if you are going for a full stack developer you will have some certain list of tools or skill set required. ஸோ அந்த skill set or அந்த tools உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ Git அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சோர்ஸ் ஃபைலையோ ஒரு சோர்ஸ் கோடையோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. So same way you can use the same Git for tracking your notes, daily notes, so that நம்ம வந்து டே டு டேல அந்த டூல்ஸை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் க்ளவுட் போகிறீங்கன்னா க்ளவுடில் S3 இதை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களோட நோட்ஸ் அண்ட் உங்களோட இதை ஸ்டோர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஈஸி டூலில் ஒரு சும்மா ஒரு டெமோ சைட்ஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ சைட் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்கள் ஒரு பைத்தான் ஆப் எழுதுறீங்கன்னா சும்மா ஒரு பிகினர் உங்களோட டே டு டே டாஸ்க்குக்கு ஒரு எக்ஸலை ரீட் பண்ணுறதா இருக்கலாம். எனிதிங் உங்களோட டே டு டே டாஸ்க்கை கண்டிப்பாக ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆர் நீங்கள் என்ன டிசைட் போகிறீங்களோ அதை வந்து உங்களோட இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இன்வெஸ்ட் ஆன் லேர்னிங். ஸோ எய்தர் யூடெமியாக இருக்கட்டும் ஆர் லினக்ஸ் அகாடமி ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்ன ஸ்கில் செட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கில் செட் சொல்லித்தரக்கூடிய எனி கோர்ஸ் ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். nowadays Udemy's are like very affordable like 500 or 600 அந்த ரேஞ்ச் கூட they are offering the course. In case if you are choosing some platform like us like YouTubeல பார்க்குறீங்க அப்படின்னா I would recommend to follow a single channel so that you don't end up like infinite loop. like for example நான் ஒரு 10 வீடியோஸ் போடலாம், மேபி லைக் சேம் டாப்பிக்கில் n number of people n number of வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா தென் யூ வுட் எண்ட் அப் இன் அன் இன்ஃபைனைட் லூப். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் யூடியூப் அஸ் எ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்
வேர் எல்ஸ் certification preparations or in-depth jumpingக்கு you can consider taking any Udemy or LinkedIn learning அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து கன்சிடர் பண்ணி you can invest for your own learning. Tip number 5, learn to appreciate. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம், நமக்கு அப்ரிசியேஷன் வந்திருக்காது, அண்ட் தென் நம்மளும் ரொம்ப சோகமாக இருப்போம் ஆர் நொந்து போயிருப்போம். ஸோ நமக்கு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்து ஓஞ்சிராமல் நம்ம மற்றவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணவும் கற்றுக்கணும். இட் கேன் பி யுவர் டீம் மெம்பர், இட் கேன் பி யுவர் பாஸ், இட் கேன் பி யுவர் கொலீக் ஆர் இட் கேன் பி யுவர் நெய்பர் டீம் மெம்பர். யாராவது ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா ட்ரை டு அப்ரிஷியேட் தம், maybe over a written form by looping their bosses so that we start building a rampo. ஸோ இது வந்து ஒர்க் லைஃப்பில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் ஆர் அவங்களோட ஸ்கில் செட்டை உங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் திஸ் கைண்ட் ஆஃப் டைம்லி அப்ரிசியேஷன்ஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். ப்ரோ டிப், in the year try to move from if you are using taking like analog notes like paperல எழுதுறீங்க, it can be a reminder, it can be your study notes, it can be anything. நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதுறீங்க அப்படின்னா try to move it to a digital notes, ஒரு டிஜிட்டல் மீடியம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் கேன் பி ஒரு டெய்லி ரிமைண்டராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி டு டூ டாஸ்க் லிஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு படிக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு லைக் I use Notion and then I also use OneNote from Microsoft. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நான் ரொம்ப வந்து இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ now I startedly using Quiver அப்படி சொல்லிட்டு ஒரு மேக்குக்கான நோட் டேக்கிங் இருக்குது. ஸோ அது வந்து ஃபார் லேர்னிங் ப்ரோக்ராமிங்ஸ் அண்ட் கோட் கான்செப்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வாட் we are using it for நம்மளோட பைத்தான் ஸ்டடி குரூப்புக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஆல் யுவர் ஸ்டடி நோட்ஸ், ஆல் யுவர் ரிமைண்டர்ஸ் வில் பி இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ தட் நமக்கு எப்போ வேணுனாலும் எங்கேனாலும் ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை டு மூவ் ஃப்ரம் அனலாக் மீடியம் ஆஃப் எனி நோட் டேக்கிங் ஆர் ரிமைண்டர்ஸ் டு டிஜிட்டல் மீடியம் இன்கேஸ் இஃப் யூ ஹேவன் ட்ரைட் தட் yet. இதெல்லாம் தான் இந்த இயருக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற 5 டிப்ஸ். இதில் நீங்கள் எது உடனே ஃபாலோ பண்ண போகிறீங்க ஆர் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னும் இது போன்ற மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.